வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு ஒரு டீயை பற்றின ஒரு சின்ன குறிப்பை சொல்ல போகிறேன். இது யாருக்கும் அட்வைஸ் கிடையாது. எனக்குள்ள மனசுக்குள்ளே தோன்ற ஒரு விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நம்ம டீ போடுற முறை ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அது நார்மலாக டீ குடிக்கிற ஒரு மனுஷங்களோட ஒப்பிடும்போது அது சரியான ஒரு முறை இல்லை அப்படின்னு தான் தெரியுது. உலக நாடுகளில் எப்படி டீ சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ சைனீஸ், ஜப்பானீஸ், சைனீஸில் இருந்து தான் நமக்கு சைனாவில் இருந்தால் டீ வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைனாவில், ஜப்பான்லலாம் எப்படி டீ சாப்பிட்றாங்க அப்படின்னா வெறும் தேயிலையை தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு அவ்வளோதான். அதில் சீனி போட மாட்டாங்க, பால் கிடையாது, எதுவுமே நம்மளை மாதிரி ரொம்ப காய்ச்சின்னு காய்ச்சி ஏலக்காய், இஞ்சி இதெல்லாம் போடுறோம், ஓகே தான். பட் ஆனால் நம்ம அப்படி பழகிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இது சைனாவிலையோ ஜப்பான்லேயோ நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கே போனால் என்ன, நீங்கள் கூட இப்போ கூட கூகுளில் கூட எதுலனாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம், வீடியோலாம் பார்க்கலாம். அவங்க எப்படி டீ சாப்பிட்றாங்கன்னா வெறும் தண்ணியில் அந்த இலையை போடுறாங்க. அந்த இலை கூட ஒரு ஒரிஜினாலிட்டிக்காக ஒரு இலையாக இருக்குது. நமக்கு கிடைக்கிற டீயும் தூள் மாதிரி இருக்குது, தூளாக. அதாவது நம்ம டஸ்ட்டை தான் சாப்பிட்றோம், டஸ்ட்டை தான் குடிக்கிறோம். அதுக்கு ஒரு பால், சீனி இதெல்லாம் சேர்த்து நம்ம உண்மையிலே நம்ம ஒரு டஸ்ட்பின் மாதிரி நம்ம உடம்பை ஆக்கிடுறோங்க. இந்த பால் சேர்க்காம டீ சாப்பிட முறையை நம்ம வளர்த்துக்கிடணும். இப்போ இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆஃபீஸில் ஒரு மனுஷர் 8 டீ குடிக்கிறாரு, 8-10 டீ ஒரு நாளைக்கு ஆஃபீஸில். ஸோ அதில் எவ்வளோ சீனி சேருது, எவ்வளோ பால் நமக்கு இப்போ எதுவுமே ஒரிஜினல் இல்லை, அது வேறு விஷயம். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம உடம்பை ஒரு குப்பை கிடங்காக மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான இது ஒரு சரியான விஷயம். இப்போ எனக்கு ஒரு கேண்டீனில் ஒரு சாய் கொடுத்தாங்க. அந்த சாயில் பார்த்திங்கன்னா சீனி இருக்காது, கொஞ்சம் தேயிலை கம்மியாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ரீமாடிஃபை பண்ணி நான் குடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் இதுவும் ஒரு தவறான ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம எப்போ நம்ம சைனீஸ், ஜப்பானீஸ் மாதிரி நம்ம மாற போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு கேரளாக்காரங்க மாதிரியாவது நம்ம மாறணும். கேரளாக்காரங்க வரட்டின்னு ஒன்று குடிக்கிறாங்க. ஸோ அவங்கள மாதிரியாவது அட்லீஸ்ட் அந்த வரட்டி ரொம்ப உடம்புக்கு நல்லது. பால் இல்லாமல் வெறும் சீனி மட்டும் போட்டு குடிக்கிறாங்க. அது கூட ஓரளவு நம்ம ஏற்றுக்கலாம். சரி நண்பர்களே, யாருக்கெல்லாம் டீ, காஃபிலாம் அதிகமாக குடிக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். இது ஜஸ்ட் அட்வைஸ்லாம் கிடையாது. நன்றி. நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.